ஒரு நல்ல ஒரு மரம் பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. செழிப்பா இருக்குது. ஆனா யாருக்கும் தெரியல, உள்ள அது கெட்டு போயிட்டே இருக்கு. கெட்டு போயிட்டு இருக்கிறனால, அழிந்து போய் கொண்டே இருக்கிறனால, அதுக்கு ஜீவனும், கனியும் கிடையாது. இது ஒரு கம்பேரிசன்ல பார்த்தோம்னா, வெளிப்படுத்துதல பார்க்கிறோம் 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல. "நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உன் பெயரளவுக்கு தோற்றத்துக்கு அழகா இருக்கிறாய். ஆனா உள்ள மரித்து போயிருக்கிறாய்ன்றார் ஆண்டவர். Outwardly, appearance wise, you are looking very beautiful, but in reality, you are dead." இந்த ஒரு கண்டிஷன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சபையை நோக்கி சொல்றார். 7 சபையில ஒரு சபையை சொல்றாரு, நீங்க செழிப்பா இருக்குங்க. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான ஊரு, சபையும் செழிப்பா இருக்கு. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் அங்க செழிப்பாக இல்ல. ஆனா வெளி தோற்றத்துக்கு பார்க்க போல எல்லாருமே ஏமாந்துருவாங்க. ரொம்ப பிரமாதமான சபை நினைச்சிருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வெளி தோற்றத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உள்ள பார்க்கிற தேவன். He is a God who can look beyond appearances. நம்ம appearances நல்லா நம்ம வச்சிருக்கலாம். ஆனா உள்ள ஆண்டவர் என்ன சொல்றார், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன், மனுஷனோ உன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறான். இன்னைக்கு வெளி தோற்றத்தை நீங்க பாருங்க, நிறைய பேர் நல்ல கார் இருக்கு, வீடு இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, உடனே அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம். பெரிய பெரிய வீடு இருக்கும், பெரிய பெரிய வீடு இருக்கனால அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினச்சிக்குவோம். எல்லாம் இருக்கட்டும், அது நல்லது தான். ஆனால் அப்படி இல்லை. நிறைய பேர் வெளி தோற்றத்தில் இருப்பாங்க, ஆனால் உள்ள வாழ்க்கையில் கண்ணீர், குழப்பங்கள், வெளி சொல்ல முடியாத காரியத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த கண்டிஷனை, அந்த கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் எதுக்கு பார்க்குறாருன்னா, நீங்கள் நினைக்கலாம் வேடிக்கை பார்க்கல, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் பார்க்குறாரு. மனதுருகிற தேவன், அவங்க உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவர் பார்க்குறார், அதெல்லாம் காண்கிறார். ஸோ இன்றைக்கு நம்ம லைஃப்பில் ஒரு சேலஞ்ச் பாருங்க. வெளி தோற்றத்தில் நம்ம பக்தியுள்ளவர்கள் மாதிரி காமிச்சிக்கொள்ளலாம். வெளியே தோற்றம்னா அர்த்தம், ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம பாட்டு பாடுறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், போயிட்டு வரோம், சடங்காச்சாரமாக ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் நிறுத்தி பார்க்கறதில்ல, நம்ம வாழ்க்கையில் உள்ளே இருக்கிற ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து எப்படி இருக்குது, ஆவிக்குரிய ஒரு சுகம் நல்லா இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம். நம்ம பண்ணுற ஜபங்கள், ஆண்டரோடு இருக்கிற உறவு, அதெல்லாம் பற்றி யோசனை இல்லை. பட் வெளியரங்கமாக வெளி தோற்றத்தில் மீட்டிங் நடத்துறதுலாம் எது வேணாலும் செய்யலாம். இதை ஒரு சபையை குறித்து மட்டும் சொல்லலை, ஒரு நபரையும் சொல்லலாம், பிரசங்கிக்கிற எண்ணையும் சொல்லிக்கலாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வெளி தோற்றத்தில் இருக்கும். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய காரியம், how is the reality of my inward spiritual condition? இதை பேசினா பிடிக்காது நிறையா பேருக்கு. ஆனால் அதுதானே ஹெல்த்து, அதுதானே லைஃபு, அதுதானே ரியாலிட்டி. ஸோ அதனால தான் பாருங்கள், அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் அளவுக்கு, பேர் பார்த்திங்கன்னா பேர் வச்சுக்கலாம், நமக்கு நம்ம பேர் ஏதாவது நல்ல நல்ல பேர்லாம் வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த பேருக்கு ஏற்ற அர்த்தம் இருக்கா நம்ம வாழ்க்கையில்? பேர் நல்லது, ஜீவன் உள்ள சபைன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு உண்மையாகவே எல்லாருக்கும் ஜீவனோடு இருக்கிறோமா? இதெல்லாம் கேட்குறதுக்கு, பேசுகிறதுக்கு இஷ்டமில்லாத சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் we have to have some reality check. இதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் ஏன் விரும்புகிறாருன்னா, அவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அவர் வருகை சமீபமாக இருக்கனால அந்த சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றார். அதனால தான் நீங்கள் பாருங்கள், 2வது வசனத்தில் பார்க்குறோம். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ விழிப்பாகணும், நீ எழும்பணும், உன்னுடைய ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து வெளியே வரணுன்றாரு. இது எப்படின்னா, ஒரு பையன் எக்ஸாமினேஷனுக்கு படித்து அதிகமான திறமை உள்ளவராக இருக்கார், ஞானம் நிறையா இருக்குது, அவர் அறிவு ரொம்ப 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 ஜாஸ்தி, மற்றவங்களை காட்டிலும் திறமை ஜாஸ்தி. ஆனால் எக்ஸாமினேஷன் எழுத போல் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டே இருந்தார், எழுதாமல் தூங்கிட்டாருன்னா அவருக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை காணவே மாட்டார். உள்ளே எவ்வளோ திறன் இருந்தும், எவ்வளோ ஞானம் இருந்தும் எழும்பாட்டான். he will not write the exam, he will not see success. இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட தூங்கிட்டு இருக்கிறோம்னா எது குறித்து நம்ம விழிப்பாக இருக்கணுமோ இல்லை. இதை சொல்லணும்னா முக்கியமான காரியங்கள் இருக்குதுங்க, அதிக முக்கியமான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பணம், பொருள், படிப்பு எல்லாம் தேவைதான். ஆனால் எல்லாத்த காட்டிலும் அதிக முக்கியமான காரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில் அதிக முக்கியமான காரியம் எது?
முக்கியமான காரியம் எதுன்னு தெரிஞ்சிட்டா, நம்ம தூக்கத்திலிருந்து எழும்பணும்னா இதை வித்தியாசப்படுத்தி நம்ம எவ்வளவுதான் தூரம் ஆண்டவர் விட்டு போயிட்டோமோ நம்ம திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஆண்டவர் வந்து யூ ஹாவ் டு வேக் அப் ஃப்ரம் யுவர் ஸ்லம்பர். இன்னைக்கு கவனமாக நம்ம சில காரியங்கள் அந்த காலத்துல கேட்ட வார்த்தைகள் எல்லாம் மறந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் அசால்ட்டா விட்டுடுறது. அப்படியே உடம்பொழுது என்ன ஆகுது, படிப்படியாக ஆண்டவர் விட்டு தூர போய் குளிர் ஏறி குளிர்ந்த ஒரு இருதயமாகுது. ஆண்டவர் குறித்த காரியத்தில் ரொம்ப சென்சிட்டிவிட்டி போயிடுது. ஒரு கடவுளுக்கு மதிக்கிற பயம் போயிடுது. அலட்சியம் ஆகுது. இதெல்லாம் ஒரே நாளில் ஆகாது. பணம் இல்லாதப்போ ஆண்டவர் தேடுறது ஒன்று, பணம் வந்தப்போ நன்றி சொல்கிறது ஒன்று, பணம் நிறையா வந்த பிறகு ஜபமே பண்ணாமல் போகிற நாட்களும் உண்டு. ஒருத்தருக்கு கஷ்டம் நெருக்கம் வரப்போல் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தேடுவோம். தேடலைன்னா கூட யாராச்சும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்போம். ஆனால் எல்லாம் செழிப்பாயிட்டு ஆசீர்வாதத்தில் இருக்கும் பொழுது அப்படி இருக்கணும். ஆனால் சில சமயம் குளிர்ந்து போயிட்டு ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை மிகவும் நிறையா இருக்குது, அவர் கிருபையாக இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம கவலினமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அலட்சியமாகுது. இந்த அலட்சியமான நேரத்தில் யாராவது சொல்லணும், சொல்லாட்டா அடுத்த ஸ்டெப்பு மோசமாகும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், அலட்சியம் எப்போ வருது, ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்ட பிறகு அலட்சியம் வருது. நெருக்கத்தின் பாதையிலும் கஷ்டத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் மனுஷன் ஆண்டவர் தேடுறான். யோனா கதையில் கூட பாருங்களேன், அந்த புயல் வந்து பிரச்சனை வந்து கொந்தளிக்குது. ஜனங்கள் அந்த கொந்தளிப்பு அடக்கிறதுக்கு தாங்க வாங்கிட்டு வந்த பெரிய பெரிய பொருளெல்லாம், விலை உயர்ந்த பொருளெல்லாம் தண்ணீருக்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு சொல்கிறான், கடைசியில் அவன் கடவுளை நோக்கி கூப்பிடுங்கடான்றான். எப்படி வந்துச்சு பாருங்க. அந்த நெருக்கத்தில் வந்து கடவுள்கிட்ட நம்ம கதறணுன்ற யோசனை வருது. ஏதோ அவன் கடவுளை கூடுங்க. ஆனால் நல்லா இருக்கும் பொழுது யாரும் கடவுளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதனால்தான் ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் கூட இருந்தால் ஆபத்து வரும் பொழுது அவர் இருப்பது நல்லது. நமக்கு தெரியாது எப்போ பற்றாக்குறை வரும், நமக்கு எப்போ கஷ்டம் வரும். கஷ்டம்னா என்ன, சவாலான சூழ்நிலைகள் வருங்க, அதான் வாழ்க்கை. அப்படி வரும் பொழுது அவர் கூட இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, நல்ல காலம். இயேசு சாமியும் ஒரு சீசர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பற்றாக்குறை வர போல் நல்ல வேலை இயேசுவான இருந்தார். அவர்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார், தண்ணீரை தாசரசமாக மாற்றினார். படகுல சீசர்கள்லாம் போகிறாங்க, புயல் கொந்தளிக்குது. நல்ல வேலை ஆண்டவர் அங்கே இருக்கார், அவர் உறங்கி கொண்டு இருக்கார். அவர் இல்லாட்டா இவங்க என்ன இருப்பானுங்க பாருங்க. அவர் இருந்து என்னடா இவ்வளோ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவங்கன்னு எழுப்பி அந்த புயல் அடக்குறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் ஆம்புலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கூப்பிட்டையா பிரச்சனைக்கு இது வாங்க, ஃபயர் இன்ஜின் வாங்க கூப்பிட்றோமா, அது அப்படி இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறார், நான் எப்போதும் உன்னோட கூட இருக்கணும்னா நம்ம அவரை எப்பொழுதும் மதித்து கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்ற யோசனையில் இருக்கிறவங்க ஆண்டவரோடு எப்போதும் அந்த ஐக்கியத்தில் இருப்பாங்க. இதை நம்ம முன்பாகவே நம்ம என்ன பண்ணணும், இதுதான் முக்கியம் என் லைஃபு. ஏன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக எழும்பி என்ன பண்ணணும், விழிப்பாயிட்டு நீ எங்கே தள்ளி போயிருக்குன்னு உனக்கு தெரியும். கெட்ட காரியங்கள்லாம் நம்ம பரவாயில்லன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இந்த பரவாயில்ல சொல்கிறது தான் கடைசியில் வந்து நம்ம காணாமல் போகிறதுக்கு காரணமே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நம்மளை தின்னுடும். ஸோ இதை நீ யோசித்து, ஸ்கூலில் இருக்க போல் ஒழுங்காக இருப்போம், காலேஜுக்கு போக போல் எப்படி இருக்கும், சிலவங்க கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருக்கும், பணம் நிறையா வந்த பிறகு எப்படி இருக்கும், நம்ம திமிர்த்தனம் எப்படி இருக்குது, நம்முடைய மேட்டுமை எப்படி இருக்குது, நம்முடைய பெருமை எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம மற்றவங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குது, மற்றவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்கள நடத்துகிற விதம் எப்படி, இதெல்லாம் கணக்கு போட்டால் உன் இறுதியம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சொன்னால் கடினமாக இருக்கும். திமிருல இறுதியம்னு சொன்னால், திமிருன்னா அதான் ரொம்ப மேட்டுவேங்க, நம்மளை ஒருத்தனும் அசைக்க முடியாது, நான் யார் தெரியுமா, இப்படி பேசினவங்களாம் தலைகீழ விழுந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட தப்பிச்சதில்லை. பெரிய ராஜாக்கள் கூட. ஒரு ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணார், காட்டுக்கு அனுப்பிட்டார். மிருகம் போல் அவன் நின்றுதான், பனியில் போய் நின்று கொண்டிருந்தான் எத்தனையோ ஆண்டுகள். அப்புறம் அவன் இருதயம் ஆண்டவர் நோக்கி திரும்பின பிறகு நார்மலாக்கி விட்டார். அப்போ இதில் என்ன அர்த்தம், உன் இருதயம் ஆண்டருக்கு நல்லா திரும்பும் பொழுது ஆண்டவர் நல்லா பண்ணுறாரு. ஆனால் இருதயமோ ஆண்டருக்கு விரோதமாக போகும் பொழுது பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவனால் கை கொள்ள முடியாது.
ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. இது கூட நன்றி செலுத்துறவளா இருக்கணும். இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு? உங்கள் சபையாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், நம்மளால சிம்பிள் பர்சனாக இருக்கலாம், ஒரு பிலீவராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், வெளித்தோற்றத்தை வைத்து நம்ம ஏமாற்றிட்டு போகவே முடியாது. வெளித்தோட்டம்னா என்ன சொல்கிறேன்? வெறும் வெள்ளை போடுறத சொல்லலை. வெளித்தோட்டத்தில் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஊன்லாம் பேசலாம், பாடலாம், குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம நிலைமை என்னன்னு தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னால் இப்போவுமே சோதித்து நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பெரிய பெரிய வெட்கத்துலேருந்தும் கஷ்டத்துலேருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். அது முக்கியம் கிடையாது. நம்ம செழிப்பாக வாழணும் ஆண்டவரோட, அதுதான் முக்கியம். மற்றவங்க கண்ணில் நம்ம அப்பியரன்ஸ் என்ன, என்னுடைய ரெப்புடேஷன் என்ன, என்னுடைய பெருமை, என் புகழ் என்ன ஆகுறது, என் பேர் என்ன ஆகுறது அப்படின்ட்டு சீன் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மெயினான காரியம் ஆண்டவர் நான் சொல்கிற ஒரு காரியம், முதல்ல வெளித்தோற்றத்தில் நீ ஒரு கிறிஸ்டியனு, ஆவிக்குரிய பர்சனு, அந்த பேரெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, அழகான பேரெல்லாம் வச்சுக்குவோம். ஆனால் உள்ளாகவே ஜீவனோடு இருக்கிறியான்றது கேள்வி கேட்கணும். ஒரு நாள் நியூசிலாந்து ஊரில் நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன், வெள்ளைக்கார சர்ச்சில். அப்போது அவங்க சர்ச்சில் வந்து ஒரு பேப்பர், புல்லட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த சர்ச்சு தீம் ஏதாச்சும் பாட்டு பாடுறது எல்லாத்தையும் ஒரு தாள் இருக்கும். எங்கெல்லாம் மீட்டிங் நடக்க போகுது அதெல்லாம். அதில் ஃப்ரண்ட்டில் படம், ஒரு பல்பு போட்டு வி ஆர் அ சர்ச் தட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ண சர்ச்சு நாங்கள். நான் ஆண்டவரை கேட்குறேன், ஆண்டவரே இவங்க ரொம்ப பிரகாசமான ஸ்விட்ச் ஆன் சர்ச்சுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க, இவங்களுக்கு போய் நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது? அப்போ என் மனசில் ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை, அவங்க ஸ்விட்ச் ஆன்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க ப்ளக்டுன்னான்னு கேளுன்றாரு. என்னங்க ஆண்டவர், ஸ்விட்ச் ஆன்னா ஃபஸ்ட்டு ஒயர் சொருகிருக்கான்னு கேள்றான்றாரு. அப்புறம் என்ன, பவர் பாயுதா, எலக்ட்ரிசிட்டி பாயுதா, அப்புறம் சும்மா நான் ஸ்விட்ச் ஆன் சொல்லிட்டுக்கிறீங்களே. எனக்கு கொஞ்சம் பயம், இது என்னப்பா இப்படி போய் பிரசங்கம் பண்ணுறது, ஆனால் கீழ்ப்படினோன்னு பிரசங்கம் பண்ணேன். அந்த ஞாபகம் தான் வருது. இன்றைக்கி நம்ம வெளி தோற்றத்தில் பயங்கரமாக சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன், ட்ரெஸ்ஸு, கையில் பைபிள் வச்சுட்டு நம்ம பேசுகிறது, யூத்து எல்லாம் பண்ணலாங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்டிஷன், இந்த பல்ஸ் டாக்டர் பார்க்குறாரு, துடிப்பு எப்படி இருக்குது, பசி இருக்குதா, நாக்கு தள்ளுன்றாரு, பசி இருக்கா, உனக்கு என்ன பசி இருக்குது, நல்ல பசி இருக்கா, உன் கெட்ட பசி இருக்கா, கெட்ட காரியங்கள் மேலே ஆசை இருக்கா? இது வந்து கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய சிந்தனை எப்படி காத்துக்கொள்ளுறோம், நம்ம வாசிக்கிறது, பார்க்குறது, இதெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் தலைக்குள்ளே போகுது, கண் வழியாக போகுது, காது வழியாக போகுது. அதே மாதிரி என்னத்தை தின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு மட்டும் இல்லை, குடிக்கிறது, கெட்ட கஞ்சா, இதெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்க? ஸ்மோக்கிங்கு, இதெல்லாம் தேவையா? உனக்கு தேவையா? அது இல்லாட்டா என்ன ஆக போகுது? ஆனால் அடிக்ஷனுக்குள்ளே ஆகிட்ட. அந்த அடிக்ஷன் என்ன பண்ண போகுது? உன் சரீரத்தை கெடுக்க போகுது, உன் பணத்தை கெடுக்க போகுது, உன் மானத்தை கெடுக்க போகுது, உன் மரியாதை கெடுக்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையை சீரியஸாக எடுக்காதவங்க தான் அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் கூட அதுதான் வஞ்சிக்கப்பட்டு, டிசப்ஷன். இந்த ஃபஸ்ட்டு வசனம் பாரு, நீ வந்து வெளித்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி நினச்சினா உள்ளே செத்து போய்க்கிறேன்னா டிசப்ஷன். டிசப்ஷன்னா வெளியே ஒரு உங்களை வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை, வஞ்சிக்கப்பட்ட நிலைமை. வஞ்சிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுவாங்கன்னா மாயமாலமாக ஆயிடுவாங்க. வஞ்சிக்கப்பட்டனால இவன் ஓகே நினச்சிட்டு இவன் பேசுகிறதெல்லாம் இருக்கும், ஆனால் அது மாயமாலம், பொய். இதுதான் உண்மையான ஒரு நிலைமையை ஆண்டவர் பார்க்குறாரு, உள்ளுக்கு பார்க்குறாரு. நல்ல வேலை இருக்குது, வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, அதுக்கெல்லாம் மிஞ்சி பார்க்குறாரு. வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறாய, எது முக்கியம், எது அதிக முக்கியம் தெரியலையே உனக்கு? இன்னைக்கு வீடு கட்டுறோம், குடும்பம் கட்டுறோமா, அதான் கஷ்டம். வீடு கட்டுறது ஈஸி சார், ஆனால் குடும்பத்தை கட்டுறது தான் கஷ்டம். முயற்சி, தாழ்மை, பொறுமை எல்லாம் தேவைப்படும். எது முக்கியம்? வீடு முக்கியம். அதிக முக்கியம் என்ன? குடும்பம். வீடு கூட ஒரு வாடகை வீட்டில் இருந்துடலாம், குடிசையில் கூட இருந்துடலாம். ஆனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்குதா? இல்லையே. சண்டை பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ எதை நம்ம கட்டணும்? அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதனால தான் இது கட்டிட்டு போகுது, இது உடஞ்சி போகுது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் விழிப்பாகும். இஎம்ஐ கட்டணும், வீடை கட்டணும், காசு வச்சுக்கிறோம், இதுதான் யோசனை. அங்கே போனோம், இங்கே போனோம். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, உன்னுடைய உறவு எப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கும் பொழுது குடும்பத்தோடு சேர்த்து ஆண்டவர் பாதத்தில் வந்து, ஆண்டவரே
எங்களை தொடுங்க ஆண்டவரே. கணவனாக இருக்கிற என்ன தொடுங்க, மனைவியாக இருக்க என்ன தொடுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லட்டும். நீங்கள் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது, உங்களுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? கீழ்ப்படியாமை, பெருமை, சோம்பேறித்தனம், ஆண்டவர் சீக்கிரம் வராரு பாருங்க. நீ விழிப்பாகலைன்னா அவர் சொல்கிறாரு 3வது வசனத்தில், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நீ இதுக்கு முன்னால கேட்டதை கைப்பற்று. நீ உடனே ஆக்ஷன் எடுக்கணுன்றார். அர்ஜென்சி. இது சஜஷன் கிடையாது, தயவுசெய்து யோசித்துங்கன்னு சொல்ல. நீ மனம் திரும்பி இதுக்கு முன்னால் நீ கேட்ட சத்தியத்துக்கு நீ மனம் திரும்புன்றார். ஏன் இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் பேசி ஜனங்களை குளிர வச்சாச்சு. இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு கிருபை உள்ளவர், எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து அதெல்லாம் உண்மைதான். அவர் கிருபை உள்ளவராக தான் இருக்காரு. அதே நேரத்தில் பாருங்க, அவர் இரக்கம் காட்டுறவங்களுக்கும் இரக்கம் காட்டுறாரு. ஸ்ட்ரிக்டாக செயல்படுற காரியத்தை பார்த்தாலும் செய்கிறாரு. பெருமை இல்லைன்னு போய் இரக்கம் காட்டின மாதிரியே இல்லை. இன்னைக்கு கீழ்ப்படியாமை என்றது ஒரு ரெபெலியன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ திரும்ப வான்றார். திரும்ப எங்கே வான்றாருன்னா, ஆதியிலே நீ கேட்ட சத்தியம் தெரியும்ல, அந்த சத்தியத்தெல்லாம் மறந்தாச்சு. இப்போ புதுசாக சொல்கிறது, எதையாச்சும் பெரட்டி சொல்கிறது, இப்படிலாம் நிறைய காரியங்கள் நடக்கும் கடைசி நாட்களில். அதெல்லாம் கிடக்கட்டும். ஆனால் உனக்கு தெரியும் எது எப்படி உன்னை பரிசுத்தமாக வச்சுக்கணுன்றது. அதெல்லாம் மாறாது. இப்போ கிருபைன்னா என்ன அர்த்தம்? கிருபையெல்லாம் அந்த காலத்துல தான் கிருபை இருக்குது. ஆனால் சிலவங்க பாவம் அதை தெரியாமல் கிருபைன்ட்டு கடைசியாக இயேசுவை மறந்துட்டு கிருபைன்னா கிருபை இன்னொரு ஆளா? இயேசு தான் கிருபை. ஆனால் கிருபை என்னமோ புதுசு மாதிரி என்ன ஆயிடுது நமக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய குணம். அவருடைய கிருபையினால் தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக அவர் கிருபை இல்லாமல் சட்டங்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஒருவனும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதுதான் பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் இவைகளெல்லாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு உந்தி தள்ளுறது தான் இருக்கணும். அவர் கிருபையை நினைத்து, அவர் இரக்கத்தை நினைத்து உருகி. ஆனால் நம்ம செய்கிற பாவத்தை மறைக்கணும். நம்ம செய்கிற தப்பெல்லாம் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் குடிச்சிக்கலாம், கொஞ்சம் கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டா கூட பரவாயில்ல, கடவுள் பார்த்துக்க மாட்டாரு. ஆனால் நமக்கு சரியான வழின்னு தெரியுங்க, தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் ஆசை நிமித்தம் சில காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைசன்ஸ் மாதிரி. லைசன்ஸ்னு அர்த்தம், பரவாயில்ல ஆண்டவர் நம்ம பார்த்துக்குவார், அன்பான தேவன், இரக்கமாக இருப்பார், ஆண்டவர் அறிகிற தேவன், கண்டுக்க மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை எவனோ சொல்லி கொடுத்துட்டு, அதனால அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் பாவம் செய்கிறதுக்கோ தப்பு செய்கிறதுக்கோ கொஞ்சம் கூட அச்சம் இல்லை, பரவாயில்லன்னு மடன்னு குடிக்கிற மாதிரி ஆயிடுறாங்க, பாவத்தையும் கெட்ட காரியங்களும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஒரு காலத்தில் செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் செய்கிறது மாதிரி ஆகிடுது. அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாது. ஒன் வே டிராஃபிக்கில் இறங்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், ஆண்டவர் எங்களையும் கண் பார்த்து எங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறாரு நம்ம சொல்லி நம்மளே கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு பிரசங்க ஏதாவது பண்ணதை அதை இவங்க சேர்த்துக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்குது சார். கம்ஃபர்டிங் பீஸ்ன்னு சொல்கிறதெல்லாம், ஒருத்தனுக்கு கேன்சர் இருக்குதுன்னா அவனுக்கு பேண்டேட் மேலே தைலத்தை போட்டு விட்டா சரியாகுமா? அந்த மாதிரி சொல்கிற பிரசங்கங்களை நீங்கள் கேட்க போலே யோசித்துங்க. எனக்கு தெரியும் அவர் சொன்னாலும் ஓகே, ஆனால் எனக்கு தெரியும் இதான் சத்தியம். பெற்றோரை கனப்படுத்தணும் சத்தியம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இஷ்டத்துக்கு விவாகரத்தை பண்ணிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அது பாஸ்டர் பண்ணுறாரு, பிஷப் பண்ணுறாருன்னா நானும் அவர் கிணத்துல போய் விழுவார், நம்ம விழ முடியாது. வசனம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தான் கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்குது. ஏன்னா அவருடைய வார்த்தை ரொம்ப மேலாக இருக்குது. அவர் நாமத்துக்கும் மேலே வச்சுக்கிறேன்றார். அப்போ அந்த வார்த்தை வைத்து தான் உன்னை நியாயம் தீர்ப்பேன்றார். உனக்கு இதான் வழி, உன் பாதைக்கு வெளிச்சம் வச்சுக்கிறேன், அதுக்கு மீறி நீ நடந்துட்டு போகிறதுன்னா அதுதான் ரெபெலியன். இதுதான் அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கனியை சாப்பிடாதேன்னு சொன்னதா இவங்க போய் சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க? இல்லை சொன்னார் ரைட் தான், ஆனால் பார்க்குறது நல்லா இருக்குது. இது சாத்தான் சொல்லிச்சு, இது சாப்பிட்டோன்னா உனக்கு அறிவு வரும், கண்ணு திறக்கப்படும். இப்படிலாம் யோசனைகளில் நிறைய பேருக்கு கண்ணு திறக்கப்பட்டு இப்போ கண்ணு மூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதுதான்
உன் வாழ்க்கையில் யோசித்துப்பார், நீ இழந்தது எவ்வளோன்னு. நீ எவ்வளோ தூரம் ஒரு காலத்தில் புனிதமாக இருந்த, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி நம்ம கொழுந்து போயிட்டோம், இப்போ நம்ம திரும்பி வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட கொஞ்சம் நல்ல காரியம் இருக்குன்றார். அதுதான் கிருபை. பாருங்க, ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கார். He says, there are few things good in you, but quickly come back. திரும்பி வர முடிகிற நேரத்தில் நீங்கள் திரும்பி வந்துடணும். ரொம்ப போயிட்டு திரும்பி வர முடியாது, பாவம். உண்மையாக சொல்கிறேன், கஷ்டம். உன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக வாழணும். வாலிப வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க என்ன அர்த்தம்? கடவுள் இல்லாதவர்கள் செய்வாங்க. அதான் பைபிள் சொல்லுது, மிச்ச ஜனங்கள், மிச்ச ஜாதிகள் அவங்களுடைய மதத்தின் பிரகாரம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ அந்த காரியத்தை கற்றுக்காத. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் போய் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பலவிதமான ஜனங்கள் பல காரியம் செய்கிறாங்க. அதோடு நீங்களும் சேர்ந்து ஒத்த வேஷம் தரிக்கணும்ட்டு சேரும் பொழுது, நீயும் அவர்கள் மாதிரி ஆகும் பொழுது, கடவுளுடைய பாதுகாப்பும் கிருபையும் உன்னை விட்டு போகும். அவருடைய ப்ரொடெக்ஷன் ஆன் அம்ப்ரெல்லா விட்டு நம்ம வெளியே போனோன்னா என்ன ஆகும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமாக உள்ள வா. நீ விளையாட்டுத்தனமாக போயிருக்கிற, அதில் பட்டு அடிபட்டது போதும், நீ திரும்பவும் வா. ஏன்னு தெரியுமா? நீ ஜாலியாக இருக்கிறோம், நீ நினச்சிட்டு இருக்கிற திருடனை போல வருவேன்றார். திருடனை போல வருது ஒன்று, உனக்கே ஆபத்தாய் மறிச்சிட்டானாலும் அதை கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிருபையோ ஆண்டவரே மன்னிப்போ கேட்கறதுக்கு அங்கே இடம் இருக்காது. உன்னுடைய பிடிவாதத்திலையும் பாவத்திலையும் போய் மறிக்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சார், எப்போ வருவனோ தெரியல, இப்பவும் நீ ஜாக்கிரதையாக வாழு. அப்படி சொல்லும் பொழுது, இது பழைய காலத்துலேருந்து கேட்ட கதையாக இருக்க? இல்லை சார், இப்போ இன்னும் ரொம்ப கடைசியில் கிட்ட நெருங்கினா மாதிரி இருக்குது சார் சூழ்நிலைகள்லாம் பார்த்தா. இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கிறதெல்லாம் பாருங்கள். இதை பேசுகிறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. நீங்களே போய் கூகுளெல்லாம் பார்த்துங்க. டெம்பிள் கட்டுறாங்களாம், அதே ஒரு அறிகுறி. அந்த 3rd டெம்பிள் கட்டினா என்ன நடக்கும்னு நீங்களே படிச்சுங்க. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்குதான். அப்போ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இது கிண்டல் கேலிக்கு இடம் இல்லை, ஒரு ஜாக்கிரதையாக இருக்குன்ற ஒரு காரியம், ஒரு அலர்ட் பண்ணுறது தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 3 காரியம் பேசணும். வெளி தோற்றத்தில் அப்பியரன்ஸும் ரியாலிட்டி வேறு. அடுத்தது என்ன பார்த்தோம்? வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம். சில காரியங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சீக்கிரம் திரும்பி வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக ஒரு இம்மிடியட் ஆக்ஷன் எடு, இல்லைன்னா யூ வில் ஃபைண்ட் மீ கம்மிங் லைக் எ தீஃப் அன்எக்ஸ்பெக்டட்லி. அப்போ நீ ரெடியாக இருக்க மாட்டேன். அதனால் நம்ம திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும், பழைய அன்புக்கு வரணும், உண்மையான அந்த அன்புக்கு வரணும். நீங்கள் வளர்ந்துட்ட பிறகு நிறைய ஆசைகள், உலகத்தில் இருக்கிற ஃபேஷன் கீஷன்லாம் பார்த்துட்டு எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் தப்பு சொல்லலை. மொபைல் ஃபோனு இருந்தால் தப்புன்னு வாங்க சிலவங்க, அது இருந்தால் தப்பு. அதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும். வைக்கிற இடத்துல வச்சுட்டு எல்லாமே ஒரு டூல், நம்ம நன்மைக்கு அதை பயன்படுத்தணும். காசு கூட அப்படி தான். எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம வாழணும், செழிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். சும்மா நாங்கள் எதில் தப்பு அது தப்புன்னு சொல்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மேலே இருக்கிற பாசத்தையும் முக்கியத்தையும் பயத்தையும், நம்முடைய ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி, இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டோட கிருபையும் இரக்கமும் நம்ம மேலே சூழ்ந்து கொண்டு இருக்கும். என்னை குறித்து வாஞ்சுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான், என்னை தேடுகிறான். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுன்ற மாதிரி ஒரு பசி, ஆண்டவர் குறித்த பசி, அவர் வேதத்தில் தியானம் பண்ணுற பசி, தனியாக ஜபம் பண்ணுற பசி நமக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. கும்பலில் போய் உட்காந்துட்டு கை தட்டிட்டு பாடிட்டு வருது, அது வேற. தனிப்பட்ட நேரத்தில் ஈசாக்கு அவன் போய் வயவெளியில் போய் ஆண்டவர்கிட்ட காத்திருந்தான். இன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. இது எந்த சர்ச்சுக்கும் சம்மந்தம் இல்லை, தனிப்பட்டதில் நம்ம வாழ்க்கையில் we must have a quiet time, must spend time with God, must speak to God, God must speak to us, and then God will speak through us to our friends, make us a blessing. கடவுள் பாருங்க, நம்ம உள்ள நம்மகிட்ட பேசுவார், நம்ம மூலம் மற்றவங்கள்ட்ட பேசுவார், நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக ஈஸி கிடையாது, ஆனால் உங்களை பிடிச்சு கொண்டு உங்களுடைய உறவில் நாங்கள் வளர்த்து ஜாக்கிரதையாக, எப்படி இந்த வாழ்க்கையில் கவனம் தவறி ஆண்டவரே பாதை தவறி போகிற நாட்களில் எங்களுக்கு சரியான பாதை, நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்ன உங்களை பிடிச்சிக்கொள்கிற ராஜா. எங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட திரும்பி ஒரு செழிப்பாக மாறணும். செத்து போன ஒரு ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே எங்களை கொண்டு வாங்க. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தில் உனக்கு உதவி வேணும், நான் வளரணும்,
ஆசைப்பட்டா, உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். ஏன்னா எவ்ரிபடி இஸ் பிஸி, ஐ நோ. பட் இஃப் யூ ஆர் சீரியஸ், கேன் கால் அண்ட் ஃபைண்ட் ஹெல்ப். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காற்றுக்கொண்டு இருக்குது. எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ். யூ வில் நெவர் பி த சேம். காட் பிளஸ் யூ. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. குருதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா, மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா, மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. குருதியிலிருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா, மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே.